Vivo வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்லைனுக்கு டார்கெட் பண்ணி இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண மாட்டாங்க. இது ஆஃப்லைனில் பொறுத்தளவில் நிறைய பிராண்டிங்லாம் நீங்கள் மார்க்கெட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. கடைக்கு போனாலே இந்த ஃபோனை உள்ள தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சேல் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் வந்து டாப்பான ஒரு இதில் இருக்கும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவோல இருந்து Y21 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Y சீரிஸில் இது ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பாக்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு ஃபோனு அப்படிங்கிற ஒரு குயிக் ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி விவோ ஃபோனை நீங்கள் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குயிக்காக அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இது ஒரு குயிக் ரிவ்யூ அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இன்னும் வந்து டெப்த்தான ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். விவோ அப்படிங்கும்போது டிசைன் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபோன்லேயும் வந்து நல்ல ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 கலர் வேரியன்ட் இருக்குது. நம்ம கையில் இருக்குது வந்து மிட் நைட் ப்ளூ அப்படிங்கிற வேரியன்ட். ஸோ பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் வந்து தான் ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.0 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டும் வந்து 182 grams தான் வந்து இருக்குது. அதே நேரத்தில் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷான ஒரு கிளாஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு யூஸ் பண்றதுக்கும் நல்ல கிரிப்பாவும் இருக்குது. லுக் வைஸ் வந்து உண்மையிலே நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இதோட டாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரைல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சிம் கார்ட்ஸ், ஒரு மெமரி கார்டு போடக்கூடிய ஸ்லாட் வந்து இருக்குது. இது ஹைபிரிட் கிடையாது. நம்ம செப்பரேட்டா வந்து மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீஸும் வந்து பவர் கீயும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் கீல வந்து இன்டகிரேட்டடா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா ஒரு 3.5 mm ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, பக்கத்திலே ஸ்பீக்கர் கில்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா நல்லா ஸ்கொயர் டைப்பில் வந்து ஒரு கேமரா டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட விவோ ஃபோன்ஸில் இந்த மாதிரியான டிசைன் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் பம்பியான ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பற்றி பார்க்கும்போது இங்கே வந்து மீடியாடெக்கோட P35 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். பட் நார்மலான யூஸ்க்கு ஓகேவா இருக்குது. ஒரு ஆவரேஜாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு மினிமலாக நான் வந்து நார்மலான கேம்ஸ் விளாடுவேன், சோசியல் மீடியா ஆப்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. பட் அதே நேரத்தில் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி ஹெவியான கேம்ஸ் நீங்கள் இதில் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஓரளவுக்கு வந்து நார்மலான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.51 inch ஒரு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபுல் HD கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். என்னதான் நம்ம HD+ யூஸ் பண்ணாலும் அந்த ஃபுல் HD டிஸ்பிளேக்கும் இதுக்கும் நல்ல வந்து வித்தியாசமே இருக்குது. ஸோ அதை வந்து இவங்க கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். கேமரா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இதில் வந்து 13 MP ஒரு பிரைமரி சென்சாரும் 2 MP ஒரு மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. இங்கே டெப்த் சென்சிங் எதுவுமே அவங்க வந்து கொடுக்கல. ஸோ 2 கேமரா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து வைட் ஆங்கிள் சென்சார் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் எடுக்கப்படுற இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகல் எடுக்கும் போது நமக்கு நார்மலான ஒரு குவாலிட்டியில் வந்து கிடைக்குது. இதில் 2 MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்ரோ சென்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து தரல. 8 MP ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்குது. இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்காக 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னா இந்த பேட்டரியை சொல்லலாம். ஸோ ப்ராசர் வந்து பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பேட்டரி தாராளமாக நமக்கு வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 2 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது 1 நாள் வரைக்கும் தாராளமாக பேட்டரி லைஃப் வந்து கிடைச்சது. இந்த ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருந்தாங்க சொல்லியிருந்தேன். ஸோ இதோட அக்யூரசி அண்ட் ஃபாஸ்ட், இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. நீங்களே பாருங்க. ஸோ இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. 18 wattsங்கிறது நீ வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல, ஒரு 5000 mAh பேட்டரிக்கு ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபோனில் Android 11 OS வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து Fun Touch OS 11.1 வந்து அதோட ஸ்கின்ல வந்து ரன் ஆகுது. ஸோ இவங்களுடைய UI வந்து பார்த்தீங்க அப்படின்னா Fun Touch ஓரளவுக்கு வந்து அந்த ரியல்மி UI, OnePlus UI இதுக்கெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்க அப்படின்னு சொல்லலாம். பட் பிளாட்வேர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் அவங்க குறைச்சிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அதையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது PC மூலமாக அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரமா அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். அதுவும் இல்லாமல் இந்த ஃபோன்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் RAM அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா விவோ ஃபோன்ஸ், MI ஃபோன்ஸ்லாம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து எக்ஸ்டெண்டட் RAM இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் RAMல வந்து நீங்கள் 1 GB வந்து பார்த்தீங்கன்னா ரோம்லேருந்து, அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து நீங்கள் 1 GB வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஓவரால் இந்த ஃபோனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு வந்து பெரிய லெவலில் டிஸ்பிளேலாம் தேவையில்லைங்க, ஒரு நார்மலாக இருக்கும், விவோ பிராண்டிங் இருந்தால் போதும், நல்லா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக டிசைன் வைஸில் எனக்கு சூப்பராக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து
தாராளமாக வந்து போதுமானதாக இருக்கும். அதே நேரத்தில் எனக்கு வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நல்லா வந்து நான் படம்லாம் நிறையா பார்ப்பேன், எனக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அது மாதிரி கேமரா தாறுமாறாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ஓகேவா இருக்காது. இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4GB மற்றும் 64GB உள்ள இந்த நம்ம கையில் இருக்க ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அதுவே இதில் வந்து 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 15,500 ரூபாய் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ விவோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்லைனுக்கு டார்கெட் பண்ணி இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண மாட்டாங்க. ஆஃப்லைனில் பொறுத்தளவில் நிறைய பிராண்டிங்லாம் நீங்கள் மார்க்கெட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க, கடைக்கு போனாலே இந்த ஃபோனை உள்ள தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சேல் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் வந்து டாப்பான ஒரு இதில் இருக்கும். மிச்சப்படி டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, விவோ அப்படிங்கிற அந்த பிராண்டுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா தாராளமாக அந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த குயிக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இதுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னு நினச்சிங்கன்னா சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பளையும் வந்து தட்டி விட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் from தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.